அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ தனது பதவியை இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அதிமுக அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள் நேற்று ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்பொழுது இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன நிலவரம் ராஜேஷ்? சலோமி, அதிமுகவிற்கு அடுத்தடுத்து பேரடியாக இருக்கிறது. குறிப்பாக அந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவினர் தற்பொழுது தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மரகதம் குமரவேல் மதுராந்தகம், அதே போல பெருந்துறை விஜயகுமார், அதே போல தாராபுரம் சத்யபாமா ஆகிய 3வரும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். அவர்கள் அந்த குறிப்பிட்ட காரணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இவர்களுக்குள்ளாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. செல்லும் இடங்கள் எல்லாம் தொகுதி மக்கள் என்னை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு அதிமுகவாக நாங்கள் பார்க்கிறோம். ஜெயலலிதாவுக்கு பிறகாக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்ற அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் எஸ். பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா இன்று சபாநாயகரை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் என்பது 43 ஆகவும், இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பலம் 27 ஆகவும், அதே போல வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பலம் 16 ஆகவும் மாறி இருக்கிறது. 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சலோமி, ராஜேஷ், நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்கள் பல்வேறு காரணங்களை தெரிவித்தார்கள். அதாவது அதிமுக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாகவும் அதன் அடிப்படையில் நாங்கள் பதவி விலகுகிறோம் என்ற ஒரு காரணங்கள் கூறியிருந்தார்கள். இவரது நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இசக்கி சுப்பையாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே இந்த ஒரு காரணத்தை கூறிதான் அவர் எஸ். பி. வேலுமணி தலைமையில், அதாவது சிபிஎஸ் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அணியில் இருந்தார். அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொண்டர்கள் நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது என்று அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையா பொறுத்த வரைக்குமே அவர் தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கிறார். அவர் போட்டியிட்ட தேர்தல்களில் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஒரு தேர்தலில் மட்டும் தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு என்பது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவரும் தற்பொழுது இந்த பதவியை ராஜினாமா செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் கூறிய காரணமும் அதுதான். அதிமுக திமுக கூட்டணி என்பது எந்த வகையிலுமே ஏற்புடையதாக கிடையாது. ஏனென்றால் திமுகவை எதிர்த்துதான் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக திமுகவுடன் கூட்டணி, அதாவது மக்கள் பெரும்பான்மையான மக்கள் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயக முறைப்படி நாம் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.